கஷ்டமா இருது அவருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சூப்பர் 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 சினிமா. சூப்பரான சினிமா. என்ன ப்ரோ பிடிச்சி? ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த கூலி படத்தோட கிராண்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூலி படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பிரமிச்சு போய் ரிவ்யூ கொடுத்துட்டு வராங்க. அந்தளவுக்கு படம் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் படத்துக்கான அந்த ஓப்பனிங் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோ வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. வேறு லெவலில் இருக்குது படம். ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அதை விட ஒரு படி மேலே இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை பொறுத்தளவுக்கு படம் வந்து தாறுமாறாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போது. ஸோ தலைவர் ஃபேன்ஸ்க்கான ஷோ தான் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபுல்லாகவே போகும். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த கூலி படத்துக்கு வந்து கவர் ஆகிட்டாங்க அப்படின்றத ஒரு விஷயம் கைஸ். படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன் சான்றிதழ் கொடுத்தோம். அந்த ஓப்பனிங் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் தான் கிடச்சி, அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த கூலி படத்தான அந்த ஒரு கலெக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 600 கோடி வரும் முதல் நாளே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த கலெக்ஷனை வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பீட் பண்ணுது நம்ம கூலி படம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாலே இது வரைக்கும் எந்த படம்லாம் பண்ணியிருந்துச்சோ அந்த படத்தோட மொத்த ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணும் அப்புறமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாமே போஸ்ட் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து கூலி வந்து மிகப்பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமுமே பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு கூலிக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 1000 கோடிக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலும் நம்ம ரிவ்யூவர்ஸ் பப்ளிக் எல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு வராங்க அப்படின்ட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கூலி அண்ட் ஜெயிலர் 2 படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.